வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நம்ம ஆடி மாத ஆஃபரில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, நம்ம கண்ணுக்குட்டி மேலா ஃபீமேலான்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 20 சிறுவடை நாட்டுக்கோழி முட்டை கொடுக்குறதா சொல்லியிருந்தோங்க. அதுக்காக விட இன்றைக்கி ஒருத்தவங்க முட்டை வாங்குறதுக்கு வராங்க. நம்ம ஒரிஜினல் சிறுவடை நாட்டுக்கோழி முட்டைன்றதுனால வராங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க கோழியிலே அடை வச்சு நான் பொறிச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வரது. வரட்டும், அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த மாடு மேய்ச்சலில் கட்டியிருக்கிறேன். அதை பிடிச்சி கொண்டு கொட்டாயில் கட்டி தண்ணி வச்சு தீனியை போட்டுடலாம். தீனியை போட்டுவிட்டு அவங்க வந்தாக்க வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க வர வரைக்கும் கொட்டாயிலே இருந்து முட்டையை கொடுத்துட்டே போகணுங்க. ஏன்னா அவங்க நமக்காக வந்து கமெண்ட் பண்ணி நம்ம வீடியோ கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா வீடியோ அவங்க பார்ப்பாங்களாம். அவங்களே சொன்னாங்க, நான் எல்லா வீடியோவுமே உங்கள் வீடியோ விட மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த சிறுவடை கோழிலாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது போல் வளர்க்குறீங்க. நாட்டு மாடும் வளர்க்க மாட்டாங்க. இப்போலாம் நாட்டு மாட்டோட இனமே அழிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் நாட்டு மாடும் வளர்த்துட்றீங்க. அதனால் எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சொல்லுவாங்கங்க. இது போல் திண்டுக்கல்லேருந்து வேறு ஒரு பையன் ஃபோன் பண்ணிச்சுங்க. அது ஃபோன் பண்ணிச்சு, +2 எக்ஸாம் நடக்கிறப்போ ஃபோன் பண்ணிச்சு. அது வந்து அப்போது வந்து ஒரு 4 நாள் கேப்பில் வந்து +2 எக்ஸாம் நடக்கும்போது கேப் விடுவாங்களா 4 நாள். அதில் வந்துட்டு எனக்கு முட்டை வேணாண்டி, எங்கள் ஊர்லாம் வந்து ஒரு முட்டையோட ரேட்டே 40 ரூபா 45 ரூபான்றாங்க. அதுவும் கிடைக்க மாட்டேங்குதாண்டி, புது முட்டையே கிடைக்க மாட்டேது, பழைய முட்டை தான் தராங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் எப்படியாவது உங்கள் ஊரில் நான் வந்து வாங்கிட்டு போகிறாண்டி, உங்கள் ஊருக்கு தான் ட்ரெயின் வருதுல்ல, எங்கள் அரியலூருக்கு ட்ரெயின் வருதுங்க, நான் ட்ரெயின்லேயே வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அவங்க வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா +2 தாங்க அந்த பையன், அவ்வளோ தூரம் தனியாக விட மாட்டாங்களா, சின்ன பையன்தான். நான் தான் சொன்னேன், நீ இல்லைனா இவ்வளோ தூரம் வர முடியலன்னா சொல்லுப்பா, எக்ஸாம் முடியட்டும், நான் வந்து திருச்சிலேயே உனக்கு நான் முட்டையை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா. அது இருந்துட்டு சரி ஆண்டி அப்படின்றது மறுபடியும் என்னன்னு தெரியல. இல்லை ஆண்டி, கரூர் எங்களுக்கு சொந்த ஊர், ஆனால் நான் தங்கியிருக்கிறது திண்டுக்கல்லுன்னுது. பேர் வந்து கிஷோர் தான் சொல்லிச்சுட்டுருக்கேன், மறந்துட்டேன், கிஷோராக தான் இருக்குன்ட்ருக்கேன். இந்த தம்பி இந்த வீடியோ பார்த்தாலுமே நீ எப்போ வேணாலும் வந்து முட்டையை வாங்கிக்கோப்பா, இப்போ கொஞ்சம் விவரம் தெரியும், அப்படி வர முடியலனாலும் நான் திருச்சியில் வந்து தரேன்னு தான் சொன்னேன் ஏற்கனவே முட்டை. இல்லை இப்போவுமே நான் திருச்சியில் வந்து தரேன். ஏன்னா எனக்கு இந்த மாடு கோழியெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப தூரம் ஒரு ஆள் யாராவது பார்த்துக்கிட்டா தான் வரலாம். இல்லை அந்த நாய் பூனை எல்லாமே பிடிச்சிடுது. அதனால் இப்போ அந்த பையன் அந்த வீடியோ பார்த்தாலுமே நான் சொல்கிறேன், நீ உனக்கு முட்டை எப்போ வேணுமோ என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கும், இல்லை அந்த வீடியோவிலேயே எல்லா வீடியோவிலையும் வரும், நீ பார்த்து எனக்கு கால் பண்ணு. நான் அந்த பையன்ட்ட அப்போவே சொல்லிட்டேன், நீ எனக்கு காசு தர வேண்டாம், நீ கோழி வளர்த்து முட்டையை வாங்கிட்டு போயிட்டு குஞ்சு அது இன்குபேட்டரே வச்சிருக்கேன், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு அந்த பையன். அதுலேயே குஞ்சு பொறிச்சு நான் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிச்சு. அதனால் இப்போவும் சொல்கிறேன், அப்போ எப்படி சொன்னேன்னா அதே தான், நீ வந்து எனக்கு முட்டை காசு தர வேண்டாம், ₹1 கூட தர வேண்டாம், நீ அதில் வந்துட்டு அடை வச்சு குஞ்சு பொறிச்சு அதில் கோழியெல்லாம் வளர்த்து லாபம் சம்பாதிச்ச அப்புறம் அந்த காசை எனக்கு கொடுன்னு தான் நான் சொன்னேன். அப்போவும் அதான் சொன்னேன், இப்போவும் அதான் சொல்கிறேன் அந்த பையனுக்கு. வீடியோ பார்த்தாக்க நீ வந்து முட்டையை வாங்கிக்கோப்பா. ஆனால் அது ஒரே பையன் தானே வீட்டில், அவங்க அம்மா அப்பாலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களாம். கஷ்டப்படுறதுனால தான் அந்த பையன் சொல்லிச்சு, ஆண்டி நான் எப்படியாவது நான் கோழியை வளர்த்து நான் அதில் சேல்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் காலேஜ்லாம் படிச்சுக்கிறேன், கொட்டாலாம் ரெடி பண்ணிக்கிறேன் ஆண்டி அப்படின்னுது. அது பாவம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தா தம்பி நீ வந்து முட்டையை வாங்கிக்கோ. பாருங்கள், இன்றைக்கி முட்டை வாங்க வரேன்னு சொன்னாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரில. நம்ம கண்ணு ஊட்டி பாருங்கள் என்ன முட்டுறான்னு. சரியான கேடி பயலாக இருக்காங்க இவன்லாம் இப்போவே கையால் பிடிச்சி இழுத்து கட்ட முடியல. இது போல் சின்ன பிள்ளைங்களாம் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சளவு கொஞ்சம் உதவி செய்யணும். இது வந்து நம்ம காசு பெருசு இல்லைங்க, காசு பெருசுன்னு நினச்சோம்னாக்க நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய முடியாது. தொழிலில் வந்து வருமானம் வேணும் தான், வருமானம் வேணுன்றதெல்லாம் கொஞ்சம் முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். ஏன்னா இந்த பையனோட கஷ்டம், அந்த பையன் இந்த வயசுலேயே அந்த பையனுக்கு இந்த மாதிரிலாம் வளர்த்து நம்ம படிக்கணும்னு ஆசை இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஊக்குவிக்கணுங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களெல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பையனுக்கே தெரியும், நீ அந்த வீடியோ பார்த்ததுன்னா அந்த பையன் இதில் கமெண்ட் பண்ணு. ஒருத்தவங்க வந்து நாட்டுக்கோழி முட்டை இது நாட்டு மாடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நாட்டு மாட்டோட ரேட்லாம் எவ்வளோ வரும்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோவுக்கு முன்னாடி இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் உள்ள வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள், போன வீடியோ பெரிய வீடியோவில். அந்த வீடியோவில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இளங்கன்று மாடுனாக்க வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் கன்றுக்குட்டி போட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆனது, இல்லை 2 எடுத்து 3 எடுத்து போட்ட மாடுனாக்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மாடு வேணும்னு சொல்லி நீங்கள் தாங்க அதுக்கு சூஸ் பண்ணிக்கணும். இப்போது என்னோடய மாடெல்லாம் வந்துட்டு எனக்கு 2 லிட்ரு 1.5 லிட்ரு இப்படி பால் கறக்கும். ஆனால் கன்றுக்குட்டி கொடுத்துருவேன். கன்றுக்குட்டியும் கொஞ்சம் குடிக்கணும். கன்றுக்குட்டி குடித்ததுனால தான் இன்றைக்கி இந்த போடு நம்மளை முட்டுது. சின்ன கன்றுக்குட்டி இப்போ தான் தீனியே திங்க ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் பால் கொடுத்துடணும். நம்மளும் இது வந்து பால் அதிகம் கறக்காது, ஆனால் வீட்டுக்கு மட்டுமே இந்த பால் நமக்கு. இப்போ வந்து ₹150 இந்த பாலை வந்து திருமானூர் லைன்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. லால்குடியிலேயே ₹150 தாங்க. அங்கே யாரோ ஐயருன்றவங்க வச்சுக்கிட்டு அங்கே ₹150 தான் அவங்க விற்றுட்ருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம விற்கலைனாலும் வீட்டுக்காக பால் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில்.
இப்போ ஒரு வருஷமாக மாடு இல்லாத ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ எங்கள் ராக்கி இருந்தாலும் இந்த கன்றுக்குட்டியோட என்ன குதிப்பான், என்ன விளையாட்டு விளையாடுவான். நான் அதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த கன்றுக்குட்டி போகிற நேரத்துக்குலாம் நம்ம ராக்கி என்ன விளையாட்டு விளையாடுவான். கன்றுக்குட்டி போட்டப்புறம் நம்ம ராக்கி வந்து இந்த கன்றுக்குட்டியோட அப்படி துணையாக விளையாடுவான்னு நினச்சேன். ஆனால் நம்ம கன்றுக்குட்டி போகிறதுக்குள்ளே ராக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் அவனை கட்டியே தான் போட்டிருப்பான், கொட்டாயில் கட்டியே போட்டிருப்பான், அவுத்துறவே மாட்டான் ஒரு நாளும். கையிலேயே தான் பிடிச்சிக்கிட்டு போவேன். அதுவும் அவுத்துடவே மாட்டான் பாருங்கள். உங்களுக்கும் தெரியும், எப்போவுமே அவுத்துற மாட்டான். அவன் கட்டியே தான் கிடப்பான். கொஞ்ச நேரம் வீட்டுக்கு தான் வருவான், வந்து இங்கே கொஞ்சம் நேரம் விளையாடுவான். அவன் ரோட்டு, ஏன்னா நம்ம கொட்டா இருக்கிறது மெயின் ரோட்டில் இருக்குங்க. மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு காரு பஸ்ஸு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் அவுத்துறவே மாட்டான் அவனை. இல்லைன்னா அவனை எப்போவுமே அவுத்துடுவேன். அவன் பாருங்கள், எப்போவுமே நான் மாட்டு கூட நான் அவனை செயினை பிடிச்சிக்கிட்டே தான் போவேன், செயினை பிடிச்சிக்கிட்டே தான் வருவேன். கொட்டா இல்லைன்னா கட்டியே தான் கிடப்பான். ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, நம்ம கொட்டாய்க்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்க்கலாம். அவங்க தானே நமக்கு கமெண்ட் பண்ணவங்களான்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோனை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. நமக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்கல்ல, அந்த மெசேஜை வந்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், அவங்க தான் வரதராஜன் சொல்லி நமக்கு மேல்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இவங்க. இந்த கமெண்ட் பண்ணவங்க தான். நமக்கு ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். இன்னும் முட்டை வாங்காதவங்க இருந்தாலும் இது போல் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் அப்புறம் இன்னும் 2 நாள் தாங்க முட்டை தர முடியும், மறுபடியும் தர முடியாது. நானும் முட்டை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் தரணும். பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஆஃபர் வீடியோவில் இவங்களும் ஜெயிச்சவங்க. இவங்க 20 முட்டை இவங்களும் கொடுக்குறோம். அந்த பாக்ஸ் எடுங்க, இந்தாண்ட வாங்க. நானும் கூட ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் தான் பண்ணேன். பரவாயில்ல, இவங்க கட்டாயமாக வந்து சொன்ன மாதிரி நேர்மையாக வந்து நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூட ஏதோ விளையாட்டுக்கு போடுறாங்க அப்படின்ட்டு நானும் ஏதோ யதார்த்தமாக தான் கால் பண்ணேன், இது மெசேஜ் பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாலுமே சொன்ன மாதிரியே தராங்க. இந்த மாதிரி எல்லாமே நேர்மையான வீடியோ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளவங்களெலாம் என்கரேஜ் பண்ணுங்கள், நேர்மையாக நடந்துக்கிறவங்கள. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நன்றிங்க. பாருங்கள், இவங்க கமெண்டில் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம சொன்னபடி முட்டை 20 முட்டை கொடுக்குறாங்க. நீங்களே இது போல் நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது வருங்க, ஆஃபர் வீடியோ. அப்போ பாருங்கள், அது என்ன ஆஃபர்னு போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அது முடியும். சரிங்க, நீங்கள் எந்த ஊருங்க? எங்கள் ஊர் சொந்த ஊர் கோப்பிலையங்குடிக்காடு. இவங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கூப்பிட்டு மெசேஜ் பண்ணதுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி முட்டை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். மெசேஜ்லேயே போட்டாங்க, நம்ம வீடியோவில் போட்டோம். கமெண்ட் பண்ணவங்களோட அந்த கமெண்ட் எடுத்து போட்டோன்னே நம்ம வீடியோ இவங்க தொடர்ந்து பார்க்குறாங்க. அதனால இவங்களுக்கு தெரியுது, கரெக்டாக வந்துட்டாங்க நம்ம வீடியோ பார்த்து. இது போல் எல்லாருக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. கிளம்புறோம், போயிட்டு வரோம். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டாங்க.